அன்பே கடவுள், செய்யும் தொழிலே தெய்வங்கிற வரிசையில் தையல் கலை, அதில் டெக்கரேட்டட் ப்ளவுஸ் பார்க்குறோம். வணக்கம் நேயர்களே. இப்போது இதில் ஜன்னல் கழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டைலு எப்படி தைக்கிறது அப்படின்னு இப்போது சொல்லி கொடுக்க போகிறோம். அதாவது தைத்து முடித்த பின் இப்படி இருக்கும். ஜன்னல் ஓட்டாக இருக்கும். கழுத்து பகுதியை டெக்கரேட் பண்ணுறது. இப்போ இது எப்படி பண்ணணும்னு சொன்னால், கழுத்தின் வடிவம் எவ்வளவு வேணுமோ அந்த வடிவத்துக்கு வரைஞ்சி கொடுக்கணும். இந்த வடிவம் எனக்கு வேணும், வட்ட வடிவம் வரைஞ்சிருக்கேன். அதிலிருந்து ஒரு அங்குலம் தள்ளி ஒரு வடிவம் போட்டு அதை கட் பண்ணிடணும். அப்போது கழுத்து பெருசாக இருக்கும். அதை இந்த ஸ்டைலில் தைக்க போகிறோம். இந்த ஸ்டைலு என்ன, சதுர துணி எடுக்கிறோம், மூளை விட்டத்தை இணைக்கிறோம். அதுக்கு கிராஸ் பீஸ்னு பேர். அதை தைச்சோம்னா இந்த நீளமாக அந்த குடல் மாதிரி வரும். நம்ம முந்தி ஒன்று தைச்சோம், இப்படி குடல் மாதிரி வரும். இதை இந்த 3 சென்டிமீட்டர் படி எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வெட்டி வச்சுக்கிடணும். இந்த வச்சுருக்கேன்னா அந்த ஒவ்வொரு பீஸையும் அந்த அடுத்து வச்சு ஓட்டு தையல் போட்டிருக்கு. அப்புறம் இந்த சிலும்பில் முடிக்கணுன்னா என்ன செய்யணும், ஒரு தனியே ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து மேலே உடை துணி, அதுக்கு மேலே இந்த ஓட்டு ஜன்னல், அதுக்கு மேலே அந்த பீஸ் வச்சு அப்படி தச்சுன்னா திருப்பிட்டோம்னா இது மேலே வந்துடும். மேலே வந்த உடனே மேல் சுற்றளவு கம்மி, கீழ் சுற்றளவு அதிகமாக இருக்கும். மேல் சுற்றளவு கம்மிங்கையில் ஒன்று மேலே ஒன்றா பொறுமையாக அந்த முதல்ல வெட்டின கழுத்து வடிவத்துக்கு சேர்த்து தைச்சிடணும். இது ஒன்று இந்த கிராஸ் பீஸ் வச்சு இப்படி திருப்பியிருக்கேன். இப்போ இதை மடித்து தைச்சிடணும். இந்த இதில் அந்த 4ஐயும் அந்த ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். அந்த இடத்துலையும் பைப்பிங் மெத்தடில் கிராஸ் பீஸ் வெட்டி நல்ல பக்கம் தைச்சி, அப்புறம் தவறான பக்கம் திருப்பி பைப்பிங் மெத்தடு தைக்கிறோம். அப்போ மேல் பகுதியும் ஃபினிஷ்டு. அப்புறம் அந்த கழுத்து தைக்கையில் தான் ஒன்று மேலே ஒன்றா வச்சுருக்கணும். அப்புறம் அந்த ஒரு பீஸில் நடுவில் கைத்தையல் ஊசியில் நூலை கோர்த்து தைச்சி அதில் ஒரு பாசியை வச்சு 2-3 ஆட்டை ஸ்ட்ராங்காக தைச்சிடணும். அடுத்ததில் அதே போல் மையப்பகுதியில் ஒரு பீஸில் மட்டும் 2 ஓட்டத்தையில் போட்டு அப்புறம் ஒரு பாசியை வச்சு இந்த இப்படியே அடுத்து தைச்சிட்டோன்னா அந்த நடுவில் ஒரு சின்ன டைமண்ட் ஓட்டை இருக்கும். சின்ன டைமண்ட் தெரியுதா, ஓட்டை இருக்கும். அதுதான் ஜன்னல் கழுத்து அப்படின்னு சொல்லுகிறோம். இது நல்ல ஒரு அழகிய வேலைப்பாடு, சூப்பராக இருக்கும். பாசி வைக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிடணும். இது ஒரு டெக்கரேட்டட் கழுத்து பகுதியை டெக்கரேட் பண்ணுறது. அன்னைக்கு நம்ம பார்த்தது அந்த கழுத்து, அதுக்கு நேராக அதை கிராஸ் பீஸு குடல் மாதிரி வெட்டினோம்.
அதை இந்த இப்படி வச்சுருக்கேன். அந்த சிவப்பு கலரை இப்படி கிராஸில் அப்படியே வச்சு வச்சு இந்த பக்கமும் தைச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் அதே குடல் தான், அதை ஒரு இதில் மேலே வருது, இன்னொரு இதில் கீழே வருது, இன்னொரு இதில் மேலே, அடுத்ததில் கீழே, இப்படியே வந்தவுடனே இந்த இடத்துல தைச்சிடணும். அப்போது தெரியுதா? அன்னைக்கு சொன்னோம், இப்படி செஞ்சு காமிக்கலை. இப்போது செஞ்சு காமிக்கையில் தான் உங்களுக்கு அதோட அழகு தெரியும். நெசவு சாதாரண நெசவு டிசைன் இது. சட்டையில் பின்பகுதியில் பானா கழுத்துக்கு கீழே இந்த மாதிரி வச்சு அதை உடை துணியோட எப்படி பொருத்தணும், தனியே இதை தச்சு தேவையான அளவு வெட்டிக்கோங்க. உடையில் எப்படி தைக்கணும் அப்படின்னா, அந்த இப்போ சொன்ன மாதிரி உடையோட நல்ல பக்கம் இதோட நல்ல பக்கம் இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு கிராஸ் பீஸ் வச்சு மூணையும் அப்படி தைச்சிட்டு, அப்புறம் அந்த கிராஸ் பீஸு முழுவதும் உள்ளே போயிடுச்சுன்னா இவங்க வெளியே வந்துடுவாங்க. இப்படியே நீட்டிக்கிட்டெல்லாம் இருக்காது, அது ஃபினிஷ் பண்ணப்பட்டு வந்துடும். ஆக இது சாதாரண நெசவு. இது ஒரு டெக்கரேட்டட் ப்ளவுஸு. இப்போ எல்லோரும் அழகத்தானே விரும்புகிறாங்க, மாடலாக தைக்கணுங்கிறது. இதெல்லாம் பொறுமையாக செய்யக்கூடிய வேலை. இது ஒரு டெக்கரேட்டட் ப்ளவுஸு. அடுத்து இந்த அதே குடல் வெட்டிட்டு அந்த எல்லோ கலர் இப்படி போயிட்டு இப்படி வந்துடட்டும். அடுத்து பிங்க் கலர் இப்படி போயிட்டு இப்படி வந்துடட்டும். இங்கே தைச்சிட்டே வரணும், இப்படி எல்லோ, அடுத்து பிங்க்கு, இப்படியே அந்த ஒரு பாதி தைச்சிட வேண்டியது. அப்புறம் எதிர் சைடில் இங்கே எல்லோ இருந்தால் இங்கே ரோஸ் கலரு அந்த கிராஸ் பீஸை வச்சு தைச்சி அதை இந்த எல்லோவுக்கு உள்ள இந்த விட்டு இப்படி கொண்டு தைக்கணும். அடுத்து இது ரோஸாக இருந்ததுன்னா இது எல்லோ குடல் அப்படியே வந்து இது உள்ளே கூடி வந்து இப்படி தைச்சிருக்கு. இப்போ இதுவும் ஒரு ஸ்டைலு. இது கைப்பகுதி, கையில் இந்த ஸ்டைல் இப்போ காமிச்சிருக்கிறேன். இது ஒரு டெக்கரேஷன் வேலை. இப்போது 3 வேலை. இது 2 கட்டம் தள்ளி போட்டோம்னா கூடை நெசவுன்னு பேர். ஒரு கட்டம் விட்டு போடுறதுனால இது சாதாரண நெசவு. அதே சமயம் 2 கட்டம் விட்டு போட்டோம்னா கூடை நெசவுன்னு பேர். இது ஒரு டெக்கரேட்டட் ப்ளவுஸு. இது ஒரு டெக்கரேஷன் ஒர்க்கு. கழுத்து பகுதியில் ஜன்னல் வைக்கிறது ஒரு டெக்கரேஷன் ஒர்க்கு. இப்போதைக்கு இந்த 2 மட்டும் தைச்சி காமிச்சிருக்கோம். இன்னும் மிச்சத்தெல்லாம் இந்த மெத்தடை இப்படி தைக்கணும்னு சொல்லி இருக்குது. இனி தைச்சி அடுத்து காமிப்போம். ஒன்று. அடுத்து இன்னொன்று, அதே பின்பகுதியில் பானா கழுத்துக்கு கீழே இப்போ 4 அங்குலம் பின்னாடி நடு மையத்தில் 4 அங்குலம் வேணும்னு சொன்னால் 3 மடங்கு துணி எடுத்திருக்கேன். இந்த 4 அங்குலம்னா இவ்வளோ தான் வேணும், இவ்வளவு அகலம் நீளத்துக்கு வேணும் அப்படின்னுட்டு 3 மடங்கு துணியை எடுத்திருக்கேன். அதில் இந்த பின்பகுதியில் அந்த ஒரு பீஸ் ஒட்ட வச்சு தண்டவாளம் போல் அந்த உங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காகத்தான் கலர் துணியை ஒட்ட வைக்கிறோம். இல்லைன்னா அதே துணியில் ஒரு பீஸ் எடுத்து தைப்போம், வெளியே தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும்படி. இப்போ இந்த வேலை உங்களுக்கு தெரியணுங்கிற காரணத்தினால
ஒரு வேறு துணியவும் நூல் கூட வேறு நூலை யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா உங்களுக்காக துணுக்கா எப்படி தைச்சிருக்காங்க, நம்மளும் நாளைக்கு இதே மாதிரி தைப்போம் அப்படின்னு ஆர்வம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த கலர் நூலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே இந்த மடித்து தைச்சிருக்கேன், அதில் ஊடால ஒரு தையல் போட்டிருக்கு. இதோ ஊடால, அதாவது இது உள்ள எலாஸ்டிக் போடுறதுக்கு. அடுத்து நடுவில் ஒரு தண்டவாளம் போல் ஒரு துணியை தைச்சிருக்கேன். இதுக்கும் நடுவில் ஒரு தண்டவாளம் போல் துணி தைச்சிருக்கு. அதே போல் இங்கேயும் தைச்சிருக்கு. ஆக 5 இடத்துல எலாஸ்டிக்கை விடுறோம். எலாஸ்டிக்கில் ஊக்கில் எலாஸ்டிக்கை மாட்டிக்கிட்டு இது உள்ள இந்த ரூட்டில் விட்டுருக்கேன். இந்த ரூட்டில் விட்டுருக்கேன். தான் இருக்குது ஊக்கு. அந்த எலாஸ்டிக் போனவொடனே எலாஸ்டிக் 4 அங்குலம் நீளத்துக்கு தான் வெட்டணும். இந்த இவ்வளோ தான் வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு அந்த எலாஸ்டிக்கோட நுனி வந்த உடனே இனிமேல் அது போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊக்கை மாட்டியிருக்கேன். அதே போல் அடுத்து ஒரு 4 அங்குலம் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதுலேயும் இந்த ஊக்கு மாட்டி இந்த இடத்துல நிற்கிது. இந்த தளவு வந்த உடனே அங்கேயும் ஒரு ஊக்கு மாட்டியிருக்கு. ஏன்னா இனிமேல் அது எலாஸ்டிக்கு வெளியே உள்ளே போகாது. உள்ளே போயிடுச்சுன்னா எடுக்கிறது கஷ்டங்கிறதுனால அப்படியே ஊக்கு மாட்டிட்டோம். இப்போ அடுத்த 3வது வரிசையிலையும் இந்த ஒரு எலாஸ்டிக்கு இப்போ இருக்குது. இந்த இது வரைக்கும் நிற்கிது. இதையும் இந்த இப்படி 5 ஊக்கு மாட்டியிருக்கேன். 5 எலாஸ்டிக்கு அந்த தண்டவாளத்துக்குள்ளே போகுது. 5ஐயும் பிடிச்சிட்டோம். அதனால் அடுத்தது போக அப்புறமா இந்த ஊக்கை நகட்டுறோம். நகட்டின உடனே நம்ம எடுத்த அந்த 3 மடங்கு துணியானது 4 அங்குலத்துக்குள்ளே நின்றுரும். 3 மடங்கு துணியானது 4 அங்குலத்துக்குள்ளே இந்த சுருக்காக மாட்டிக்கிடும். வந்திருக்கா? இப்போது இந்த ஊக்கை எடுத்துட்டு அந்த எலாஸ்டிக்கை பிடிச்சிக்கிடணும். எலாஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு இல்லைன்னா டபக்குன்னு ஓடிடும். எலாஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு இந்த ஊக்கை மாட்டிட்டேன். இனிமேல் அது ஓடாது. அப்போது 4 அங்குலத்துக்கு இந்த வந்துருச்சு. அதே போல் அடுத்த ஊக்கும் தான் இருக்குது. அடுத்த ஊக்கையும் நகட்டணும். இது ஒரு நல்ல வேலைப்பாடு உள்ள இதுதான். எலாஸ்டிக் வைக்கிறதுனால அது தளர்ப்பு கொடுக்கும். நம்ம போட்டுட்டு செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விரியும் குறையும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்லி கொடுக்கப்படும். கண்ணும் கருத்துமா இருந்து அதை முயற்சி பண்ணினீங்கன்னா எளிதில் வரும். நீங்களும் அழகழகான டெக்கரேட் பண்ணலாம். இந்த வந்துருச்சு. அதை பிடிச்சிக்கணும், எலாஸ்டிக்கை பிடிச்சிக்கணும். இல்லைன்னா சங்குன்னு போயிட்டு அப்புறமா ஒரு ஊக்கை அந்த எலாஸ்டிக்கு வெளியே வராமல் ஊக்கை மாட்டிடும். இந்த 2 பங்கு போயிடுச்சு. அடுத்து 3வது நகட்டணும்.
அதாவது 3 மடங்கு துணியை எடுத்து அது 1 மடங்குக்காக நம்ம எலாஸ்டிக்கை வச்சு சுருக்கியிருக்கோம். இப்போ ஓரளவு உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வடிவம் தெரியுதா? இது நல்ல பக்கம். இப்போ இந்த ஊகை எடுத்துட்டு எலாஸ்டிக் வெளியே வந்துருச்சு. அதை போகாமல் பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிக்கிட்டு ஒரு ஊக்கை மாட்டிடணும். மூணு இது போயிடுச்சு. இன்னும் 2 தான் பாக்கி. பருப்பெடுத்து அடுத்து ஒரு எலாஸ்டிக் இருக்குது. அதையும் நான் வெட்டி காமிச்சிருவோம். அடுத்ததும் எடுத்தாச்சு. அப்படி பிடிச்சிக்கிட்டு ஊக்க மாட்டிக்கிடணும். இப்போ 5ஐயும் இந்த இது கோளாறு அரிசி 5ஐயும் இது பண்ணோன்னா இந்த தேவையான அளவுக்கு வந்துருச்சு. அழகாக இருக்குதா? இது இப்போது இந்த சட்டையில் வைக்கிறோன்னா இந்த சட்டையில் இது வேறு டெக்கரேஷன். இந்த சட்டையில் வைக்கிறோம்னா இப்போது உடையோட நல்ல பக்கம் இந்த இதோட நல்ல பக்கம் அப்படி தொடும்படியும் அப்புறம் ஒரு கிராஸ் பீஸை ஒட்ட வச்சு தைச்சிட்டு அப்புறம் அப்படி திருப்பிடணும். திருப்பினா அந்த நல்ல பக்கம் மேலே வந்துடும். அப்புறம் அந்த கிராஸ் பீஸு பின்னாடி போயிருக்கோம், அதை மடித்து தைச்சிடணும். அதே போல் இந்த பக்கம் பாடிஸ் இப்படி வச்சு தைச்சி இப்படி திருப்பிடணும். அப்போது இது விரியும். மேல் பகுதி ஃபினிஷ்டு, கீழ்ப்பகுதியும் ஃபினிஷ்டு. இப்போ சட்டை தேவையான அந்த விரிஞ்சு கொடுக்கும், அழகாக இருக்கும்.
இப்போ டெக்கரேட்டர் ப்ளவுஸ்லேயே சாதாரண நெசவு, அப்புறம் அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று விடுறது ஒன்று, ஜன்னல் கழுத்து ஒன்று, இந்த எலாஸ்டிக் வைக்கிறது ஒன்று, 4 சொல்லி கொடுத்துருக்கோம். முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.